நான் இங்க வந்து கடந்த 16-17 நாட்களா 100 தொகுதிகளுக்கு மேல போய் நம்முடைய நம்முடைய வெற்றி வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு நம்முடைய கூட்டணி கட்சி சின்னங்களையும் வாக்கு சேகரிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 100 தொகுதி தாண்டி உங்களை சந்திக்கிறதுக்கு இன்னைக்கு பெருந்துறைக்கு வந்திருக்கிறேன். நீங்கள் நான் வந்தது எதுக்கு தெரியுமா? நீங்களாம் உதயசூரியன் சின்னத்தில் அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்கணும்னு கேட்கறதுக்காக நான் வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே பெருந்துறையில வெற்றி கன்ஃபார்மா உறுதியா? பெருந்துறையில உதயசூரியன் வெற்றி உறுதியா? அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் வெற்றி உறுதியா? எந்த சின்னம்? கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும். போன சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து கேட்டேன், ஆனா போன மாட்டு ஏமாத்திட்டீங்க, வெற்றி வாய்ப்பை இழந்துட்டோம். இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களை, வெயிலா இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம், அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். கோவை மாவட்டத்தை முடிச்சுட்டு நேற்று இரவு முழுக்க கோவை மாவட்டத்தில் பிரச்சாரத்தை முடிச்சுட்டு இப்போதான் ஈரோட்டுக்குள்ள நுழையிறேன். இந்த ஈரோட்டு மாவட்டத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு தனி தெம்மும் தனி வீரமும் வந்துடும். அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். ஈரோட்டு சிங்கம் தந்தை பெரியாருடைய மண் இந்த ஈரோடு மண். நம்முடைய திராவிட இயக்கத்துடைய தாய் வீடு அப்படின்னா அது இந்த ஈரோடு மாவட்டம் தான். ஒட்ட தமிழ்நாட்டிலே அரசியல் பாதை போட்டு கொடுத்த மண் இந்த திராவிட மண், ஈரோட்டு மண். தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காக்க ஒட்டுமொத்த ஈரோடு மாவட்ட மக்களும் இன்னைக்கு ஒரே அணியா தண்டிருக்கிற பார்க்கும்போது இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு அனைத்து தொகுதியிலையும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற போகுது. நம்முடைய தலைவர் தான் மீண்டும் அமைச்சரா வரப்போறாரு. அது உறுதியா உங்களுக்கு தெரியும்ல. அதற்கு மேலும் வலு சேர்க்கிற விதமாக வாக்கு வித்தியாசத்துல தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களை உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு நீங்க வெற்றி பெற வைக்கணும். அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே அறிமுகமானவர் தான். 2 முறை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினரா இந்த பகுதியில் மக்கள் பணி ஆற்றிக்கக்கூடியவர் தான் அண்ணன் திரு தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள். அது மட்டும் இல்ல, வருவாய்த்துறை அமைச்சர், சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்னு அவர் பணியாற்றின காலத்துல இந்த பெருந்துறைக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. 250 கோடி ரூபாய் மதிப்பீட்ட அண்ணன் கொண்டு வந்த கொடிவேறு கூட்டு திட்டம் இன்னைக்கு மேற்பட்ட கிராமங்களுடைய குடிநீர் பிரச்சனை யார் தீர்த்து வச்சது? அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்கள். போட்டோ காட்டுற, பேசி போறதுக்கு முன்னாடி போட்டோ காட்டுறேன். அவ்வளவு ஆர்வம் அந்த போட்டோ பாக்குறதுல. என்ன போட்டோ? என்கிட்ட அந்த போட்டோ இல்ல, நான் எடுத்துட்டு வரல. சரி காட்டுறேன். மட்டும் இல்ல, அண்ணன் அவர்கள் தனிப்பட்ட முறையிலையும் இந்த பெருந்துறை மக்களுக்கு நிறைய நன்மைகளை செஞ்சிருக்கிறார். இவரை நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சீங்கன்னா மற்ற வேட்பாளர்கள் மாதிரி வெறும் தேர்தல் மட்டும் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய வேட்பாளர் அண்ணன் கிடையாது. வருடம் முழுக்க நாள் முழுக்க மக்களோட மக்களா இருந்து உங்களுடைய ஒவ்வொரு சுகதுக்க நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தரா இருக்கக்கூடியவர் தான் அண்ணன் திரு வெங்கடாச்சலம் அவர்கள். உங்களுக்கு தெரியும்ல, அதனால்தான் அந்த உரிமையோட தான் உங்ககிட்ட கேட்கிறேன். அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு உதயசூரிய சின்னத்தில் வாக்களிக்கணும். இந்த தொகுதிக்கு பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. பெருந்துறை சிப்காட்ல 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக காமன் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அமைக்கும் பணி நடைபெற்று வருது. அதை ஆரம்பிச்சு வச்சது நான் தான் வந்து அந்த திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சேன். பெருந்துறை பகுதியை மீட்டெடுக்க நிலத்தடி நீரை உறிஞ்சி அதனை ஆலைக்கு கொடுக்கிற நிலையம், ஆற்று நீரை கொண்டு நிலத்தடி நீரை செயற்கையாக செறிவூட்டும் திட்டம் ஆகியவை 136 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பெருந்துறைக்கு கொடுத்திருக்கிறோம். ஒரு அறிவாளி சமீபத்தில் வந்து நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், ஒரு வேலையும் நடக்கல. உதயநிதி வந்து கல் எடுத்துட்டு போயிட்டார். ஏங்க எனக்கே கல்லா? இதுதான் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 10 மாதங்கள்ல இந்த வேலை முடிஞ்சு இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். அப்படி வரலன்னா என்ன கேட்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த திட்டத்தை துவக்கி வச்சது நான் தான். முதலமைச்சர் பேசி நானும் அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களும் உங்களுடைய அமைச்சர் அவர்களும்
நம்முடைய முதலமைச்சர்கிட்ட போய் இதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பெருந்துறையை காப்பாற்றணும், சுத்தமான குடிநீர் வழங்கணும்னு இந்த திட்டத்தை கொண்டு வந்ததே நம்முடைய திராவிட மாடல் அரசு தான். திராவிட மாடல் 2.2 ஆட்சியில் பெருந்துறையில் இன்னும் அதிகமான முக்கியமான பணிகள்லாம் தொடரும். சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னிமலை கூட்டு குடிநீர் திட்டம், 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்துறை கூட்டு குடிநீர் திட்டம், நொய்யல் ஆற்றங்கரை மேம்பாடு மற்றும் தடுப்பணைகள் அமைப்பதற்கு 102 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு, 29 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊத்துக்குழியில் ஒரு வார சந்தை, வேப்பிலி விற்பனை கூடத்தில் ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் குடவுன் குளிர்பதன கிடங்கு, 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் புதிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டி கொடுத்துருக்கிறோம். 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 32 வீடு புதிய காவலர் குடியிருப்பு கட்டி கொடுத்துருக்கிறோம். தம்பிகளை ஐயன் சுவாமி திருக்கோவிலில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அன்னதான கட்டிடம், குன்னத்தூர் பேரூராட்சி புதிய பஸ் ஸ்டாண்ட் அறிவிக்கப்பட்டு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வெறும் எடுத்துக்காட்டு தான். இந்த பெருந்துறைக்கு என்னென்ன பண்ணியிருக்கோங்கிறதுல வெறும் எடுத்துக்காட்டு தான். இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்னென்ன திட்டங்கள் சொன்னாரோ அதையெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கிறோம். உதாரணத்திற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம். ஞாபகம் இருக்கா? போன சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்தமா இல்லையா? இன்னைக்கு ஒவ்வொரு மகளிரும் மாசம் 900 ரூபாய் இந்த விடியல் பயண திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலம் சேமிக்கிறாங்க. அரசு பள்ளிகளை படிக்க குழந்தைங்க பசியோட படிக்க கூடாதுன்னு இன்னைக்கு 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம். பசங்க கல்லூரிக்கு போய் படிக்கணும்னு கல்வி ஊக்கத்தொகை, அரசு பள்ளியில் படிச்சு எந்த கல்லூரிக்கு போய் சேர்ந்தாலும் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் அவங்க ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 10 லட்சம் லேப்டாப்களை அறிவிச்சு ஒரே மாசத்துல கொடுத்து முடிச்சோம். இப்படி பல திட்டங்களை செஞ்சு முடிச்சிருக்கோம். இன்னொரு முக்கியமான திட்டம் உங்களுக்கு தெரியும், உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை. போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி செஞ்சு கொடுத்தோமா இல்லையாமா? மாசம் 1000 ரூபாய் 1,31 லட்சம் மகளிருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உரிமை தொகையா கொடுத்துட்டு இருக்கிறார். அதை நிப்பாட்டுறதுக்கு முயற்சி பண்ணாங்கம்மா. அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகை திட்டத்தை நிப்பாட்டுறதுக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் தலைவர் என்ன பண்ணாரு? நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா, நான் 5000 ரூபாய் கொடுப்பேன் பாப்போம் அப்படின்னு சொல்லி பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடைக்கால சிறப்பு நிதி 2000ன்னு 5000 ரூபாய் முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா? முதலமைச்சர் காலையில 6 மணிக்கு பேங்க்ல பணத்தை போட்டாரு. மகளிர் என்ன பண்ணீங்க? பேங்க் திறக்கிறதுக்கு முன்னாடி போய் 9 மணிக்கெல்லாம் பணத்தை எடுத்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு பயம், மோடி அரசு பிஜேபி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி உரிமை தொகையில கையை வச்சிருவாங்கன்னு ஷார்ப்பா போய் பணத்தை எடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஷார்ப்பா 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்குப்பெட்டியில 3வது இடம், 3வது பேர் அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் பேர் இருக்கும். அதுக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுல வாக்களிச்சு வாக்குப்பெட்டியில 3வது இடம், வாக்கு எண்ணிக்கையின் போது முதல் இடத்துல அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் பேர் வரணும். உதயசூரியன் மீண்டும் பெருந்துறையில ஜெயிச்சாச்சுங்கிற வெற்றி செய்தி வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? அதே மாதிரி என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கிறோம், முக்கியமான வாக்குறுதி மட்டும் சொல்ல விரும்புறேன். மகளிர் உரிமை தொகை ஆட்சி அமைஞ்சோடனே 1000 ரூபாங்கிறத 2000 ரூபாய் உயர்த்தி தருவோன்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் இல்லை 8ஆம் வகுப்பு வரைக்கும் உயர்த்தப்படும் சொல்லியாச்சு. கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கிடையாது 1500 ரூபாய் உயர்த்தப்படும் நம்முடைய முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அடுத்த 5 வருஷத்துல அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப்கள் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அத்தனை பேருக்கும் வீடு கொடுக்கப்படும் சொல்லிட்டோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாய் இப்ப கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுக்கப்படும் முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இன்னொன்னு முக்கியமானது, அது உங்களுக்கு எல்லாம் ஏற்கனவே தெரியும். வீட்டில எல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா என்ன வாங்க போறோன்னு? ஆட்சி அமைஞ்சோன்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவங்க கைகளை ஒப்படைச்சிருவார். வீட்டுக்கு என்ன தேவைங்கிறத மகளிர் அவங்களே முடிவு பண்ணி யோசிச்சு அவங்களே என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ அது அவங்களே வாங்கிக்கலான்னு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம்னா நம்முடைய திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமையணும். அதுக்கு பெருந்துறையில சரி காட்டுறேன்.
சரி காட்டுறேன். நீ கேட்குற, நான் காட்டிடுறேன். அப்புறம் திட்டு வாங்குறது நான். என்னென்ன திட்டுற தெரியுமா? எவ்வளவு வலிக்குது தெரியுமா? இப்போ இவ்வளவு திட்டங்கள் சொன்னேன்ல, நம்ம 5 வருஷம் இவ்வளவு பண்ணிருக்கோம்னு சொன்னேன்ல, ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு பண்ணுவோம்னு சொல்லியிருக்கேன்ல. வேற பரவாயில்லம்மா, இன்னும் இருக்கு என்கிட்ட தான். நன்றிம்மா. இவ்வளவு திட்டங்கள் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறோம், ஆட்சிக்கு வந்தா இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு கொடுப்போம்னு சொல்லியிருக்கோமே. நான் கேட்கிறேன், ஒன்றிய பாஜக அரசு, மோடி அரசு நமக்கு எதுக்காவது துணை நின்று இருக்காங்களா? தமிழ்நாட்டுக்குன்னு திட்டங்கள் கொடுக்குறாங்களா? கிடையாது. நமக்கான வரவேண்டிய நிதியும் கொடுக்கறது இல்ல. கல்வி நிதி நிப்பாட்டி வச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டா தான் ஒன்றிய அரசு கல்வி நிதியை கொடுக்கும்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கைனா என்ன? மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள ஹிந்தி திணிப்பை கொண்டு வரதுக்கான முயற்சியை ஒன்றிய பாஜக அரசு எடுத்தது. தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டமும் இல்ல. போன பட்ஜெட்ல, ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குன்னு எந்த திட்டமும் இல்ல. தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல பட்ஜெட்ல. இப்படி தமிழ்நாட்டை தொடர்ந்து பழிவாங்குற ஒன்றிய பாஜக அரசை, அதோட அடிமை கூட்டத்தை இந்த முறை நம்ம பழிவாங்கணுமா வேணாமா? நேத்து நீங்க தொலைக்காட்சியெல்லாம் பார்த்திருப்பீங்க. டீலிமிட்டேஷன், தொகுதி மறு வரையறை கொண்டு வந்தாங்க. ஆனா அது தோக்கடிச்சிட்டோம். நம்முடைய தலைவர் தான் முதல் குரல் எழுப்பினாரு. போன வருஷம் நம்முடைய தலைவர் சொன்னார், எல்லா முதலமைச்சரையும் வர வச்சு, எல்லா தலைவரையும் வர வச்சு இந்த டீலிமிட்டேஷனை தமிழ்நாடு ஒத்துக்காதுன்னு சொன்னோம். நாடாளுமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை குறைப்பதற்கான முயற்சி. ஏன்? மக்கள் கட்டுப்பாடு நம்ம சரியா பண்ணதுனால தமிழ்நாட்டை தண்டிக்குது ஒன்றிய அரசு. இப்படி நாம ஒவ்வொருத்துக்கும் நம்முடைய மாநில உரிமைகள் பறிப்போம் போதெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் தான் குரல் கொடுக்கிறாரு. ஆனா எதிர்கட்சி தலைவர் என்ன பண்றாரு? திரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாரு? நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கம்மா, மொரட்டு பக்தர்கள் பார்த்திருப்பீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மொரட்டு அடிமையை பார்த்திருக்கீங்களா? யார் இந்த மொரட்டு அடிமை? இதெல்லாம் சொல்றது நீங்க, நான் கிடையாது. நான் தான் சொன்னேன், மோடியுடைய நம்பர் 1 மொரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தான் அவருக்கு மூக்கு மேல கோவம் வந்துருச்சு. என்ன சொல்லிட்டாரு? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, எந்த அனுபவத்தை வச்சு சொன்னாரு. நான் சொன்னேன், ஆமா உங்களுக்கு இருக்க அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது, இந்த அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். இதுதான் நடந்தது. தெரியுதாமா? ஒருத்தர் அழகா படுத்திருக்காரு பாரு, கார்பெட் நினைச்சுக்க போறீங்க. இப்படிதான் அவர் முதலமைச்சர் ஆனாரு. யார் காலையும் போய் விழுந்து பொறுப்பு வாங்கி பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் பயப்படுற, குறிப்பா சங்கி கூட்டத்துக்கிட்ட பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாதுன்னு. இப்ப என்ன சொல்லிட்டாரு? ஆமா நான் காலில் விழுந்தது உண்மைதான், என்ன முதலமைச்சர் ஆக்கினாங்க, போய் காலில் விழுந்தேன் அப்படின்ட்டாரு. நான் சொல்றேன், காலில் விழுந்தது தப்பு இல்ல, விழுந்த காலை உடனே வாரி விட்டாருங்கல்ல, அதைத்தான் தப்பு சொன்னேன். இப்ப நம்முடைய தலைவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. டெல்லி அணியை நாம தோக்கடிக்கணும், தமிழ்நாடு அணி நாம ஜெயிச்சு காட்டணும். செஞ்சு காட்டுவோமா? உங்களுக்கு எல்லாம் இன்னொன்னு தெரியுமா? நான் ஏற்கனவே ஜெயிச்சாச்சா? ரிசல்ட் வந்துருச்சா? 23ஆம் தேதி தேர்தல். நீங்க அத்தனை பேரும் பவானி தொகுதியில் போட்டி இருக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு KS சேகர் அவர்களுக்கு வாக்களிச்சு, உதயசூரிய சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். இந்த 2 தொகுதியோட வெற்றி மிக மிக முக்கியம். செஞ்சு கொடுப்பீங்களா? உதயநிதி வந்தாரு, பேசினாரு, போட்டோ காட்டினாரு, திட்டங்களை பத்தி சொன்னாரு, வாக்குறுதி கொடுத்தாரு. கலைஞ்சு போயிட்டோம், அப்படி கலைஞ்சு போயிடக்கூடாது. நம்ம கையில இன்னும் 5 நாட்கள் இருக்கு. இன்னைக்கு 18ஆம் தேதி, 23ஆம் தேதி தேர்தல். நீங்க அத்தனை பேரும், இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் உதயசூரிய சின்னத்துல வாக்களிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணிட்டீங்களா? நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம், உங்க ஒவ்வொரு வாக்கும் 5 வாக்கா 10 வாக்கா பெருகணும். அடுத்த 5 நாட்களுக்கு நீங்க யாரை பார்த்தாலும் ஒவ்வொரு வீடா போங்க, உங்க தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. யாரை சந்திச்சாலும் பிரச்சாரம் பண்ணுங்க. ஏன் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும்? ஏன் நம்முடைய அண்ணன் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் வெற்றி பெறணும்? ஏன் நம்முடைய KS சேகர் அவர்கள் வெற்றி பெறணும்? ஏன் உதயசூரியன் சின்னத்துக்கு வாக்களிக்கணும்? என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம், ஜெயிச்சா என்ன பண்ணுவார் முதலமைச்சர்? எல்லாத்தை விட முக்கியம், சங்கி கூட்டத்தையும் அடிமை கூட்டத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள தலை தூக்க விட்டுறக்கூடாது அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க ஒவ்வொருத்தரும் பண்ணீங்கன்னா, அடுத்த 5 நாட்கள் பண்ணீங்கன்னா நிச்சயம் அதிகமான வாக்கு வித்தியாசத்துல பெருந்துறை தொகுதியும் பவானி தொகுதியும் வெற்றி அப்படிங்கிற செய்தி 4ஆம் தேதி வரணும். செஞ்சு காட்டுவீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன்.
தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு அண்ணன் வெங்கடாச்சலம், தோப்பு வெங்கடாச்சலம் அவர்களையும் திரு சேகர் அவர்களையும் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் பெருந்துறையிலையும் பவானியிலையும் ஜெயிக்க வச்சு வெற்றிங்கிற செய்தி உறுதி செய்யுங்க. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி.